ஆறாம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஓகே டீச்சர்ஸ், நோட்ஸ் ஆஃப் லெசன் தான் பார்க்க போறோம். 6th to 10th செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கானது மேக்ஸ் 2 மினிமம் பார்க்கலாம். 6th to 10th ஓகேவா? மேக்ஸ்னு இல்லை, எல்லா சப்ஜெக்ட் நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸும் நம்ம 2 இயர்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது நம்ம யூடியூப் ஃபாலோ பண்ற டீச்சர்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எவ்ரி வீக் நம்ம சேனல்ல வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கான பிடிஎஃப் இன்னைக்கு நாளைக்கு மார்னிங் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ கிட்டத்தட்ட எல்லாம் இருக்கிறதுனால அப்டேட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய டீச்சர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அது நோட்டிஃபிகேஷனே வரமாட்டேங்குது சொன்னீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நாங்கள் வீக்லி போற நோட்ஸ் ஆஃப் லெசன் வரும். மேக்ஸும் இல்லை, தமிழ் இன்னைக்கு ஈவினிங், இன்னைக்கு நைட்டு இங்கிலீஷ் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். நாளைக்கு ஈவினிங்குள்ள பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங்குள்ள உங்களுக்கு நான் மேக்ஸ் கண்டிப்பாக நான் பிடிஎஃப் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ஸில் நாளைக்கு ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகுது இங்கே லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அதனால நாளைக்கு நான் மார்னிங்கே நான் பிடிஎஃப் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு, அதனால நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை டீச்சர் சர்க்கிள் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் வேற என்ன, குவார்டர்லிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சயின்ஸுக்கு தமிழுக்கெல்லாம் போட்டாச்சு. அண்ட் தென் குவார்டர்லிக்கான மெகா கலெக்ஷன் ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின வருஷத்துக்கான கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துக்கு நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம். அதற்கான கொஸ்டின்ஸுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்ம குரூப்ஸ்ல அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் உள்ள நோட்ஸ் ஆஃப் கிச்சன் குரூப்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஒவ்வொரு டீச்சர்ஸும் என்கிட்ட கேட்கறது, ப்ரீவியஸ் வீக் நோட்ஸ் ஆஃப் லெசன் சென்ட் பண்ணுங்க சார்னு கேட்குறீங்க. ஸ்டாண்டர்ட் 9th நீங்களே கூகுள்ல போயிட்டு கனி மேக்ஸ் நோட்ஸ் ஆஃப் லெசன் அப்படின்னு போட்டீங்க, ஒரு மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த மெயின் பேஜ்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்ரி வீக் நாங்க போட போட உங்களுக்கு அதுல நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம்ஸுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வேணும்னு கேட்குறீங்க. ஸோ சேம் அஸ் தான். இப்போ குவார்டர்லி வேணும்னா இப்போ 10th குவார்டர்லி கொஸ்டின்ஸ் பக்கத்துல கனி மேக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்துடும். எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நீங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போட்டு நீங்க டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க மறக்காம டீச்சர்ஸ் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் அப்படின்றத பண்ணுங்க. ரொம்ப எஃபோர்ட் எடுத்து தான் 10th எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஸ்டூடெண்ட் சர்க்கிள்ஸுக்கு நம்ம போடுற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல்ஸ்ல வரதை அப்டேட் பண்ணுங்க. குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம போடுற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா இருக்கட்டும் எல்லாமே நான் பிடிஎஃப்லேயே அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதுவும் உங்க ஸ்டூடெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம போடுற நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் வேற என்ன எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி மூணு மூணு கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருவோம். டீச்சர்ஸ் ஸோ கண்டினியூ பாருங்க. அண்ட் தென் ஃபர்தர் எனக்கு டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. டெஃபினட்டா டீச்சர்ஸுக்கு தேவையான டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் வேற என்ன, கலைத்திருவிழாக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குரூப்ல தரேன், அதுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நம்ம கலைத்திருவிழாக்கு தகுந்த டீட்டெயில்ஸா இருக்கட்டும் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுவும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஃபர்தர் எனி டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அண்ட் தென் 7th தமிழ் மீடியம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அது உங்களுக்கு நான் டெஃபினட்டா நான் அப்டேட் பண்றேன். 7th தமிழ் மீடியம் நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ஸோ டெஃபினட்டா நான் அதை அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். அதுதான் நிறைய டீச்சர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பா அதை நான் சஜஷன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் அப்கமிங் வீடியோஸ்லாம் கண்டிப்பா நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன்.
ஸ்டாண்டர்ட் செவன்த் தமிழ் மீடியம் தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வீக்குக்கு அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் மேக்ஸ் தான் வந்து லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஸோ 3 டேக் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டீச்சர்ஸ் இது பண்ணுற மைண்ட் மற்ற